கலாத்தியர் 5 அதிகாரம் 6 அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உண்மையான அன்பும் கரிசனையான நோக்கமும் எங்கே இல்லையோ அங்கு செய்யப்படும் செயல் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் துளி அளவு மகிழ்ச்சியை கூட ஏற்படுத்துவது கடினம். பலருடைய ஆவிக்குரிய செயல்பாடுகளும் இப்படியாகவே உள்ளது. அதாவது ஜெபம், வேத வாசிப்பு, காணிக்கை, உபவாசம், ஆராதனை, சபை செயல்பாடுகள் என பல விஷயங்களில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுகின்றார்கள். இருப்பினும் அவர்களுக்கு அவற்றால் பெரிய மகிழ்ச்சி ஏற்படுவதில்லை. இவைகளை எல்லாம் செய்கின்ற இவர்களால் பிறருக்கு விசேஷமான மகிழ்ச்சி ஏற்படுவதில்லை. எனவே அவை தேவனை பிரியப்படுத்தவில்லை. வெறும் மத பக்தியாக அல்ல, தேவ அன்பின் விளைவாக எதையும் செய்ய வேண்டும். தேவ உறவின் அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேடினால்தான் தேவனுடைய அன்பை ருசிக்க முடியும். ஏனென்றால் அன்பு என்பது நல்ல உறவின் விளைவாக உருவாகும். அந்த அன்பு உள்ளத்தை தொடும்போதுதான் கர்த்தருக்காக எதையும் கடமைக்காக செய்யாமல் கரிசனையோடு செய்வோம். அங்கே நமக்கும் மகிழ்ச்சி, மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி, தேவனுக்கும் மகிழ்ச்சி. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் எதை செய்தாலும் அதை தேவனாகிய கர்த்தருக்காக செய்ய வேண்டும். அதில் அவருடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.